நாம் நுகரும் உணர்வுகள். நாம நுகரக்கூடிய உணர்வுகள் உமிழ்நீரா மாறி உடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாமா? நாம நுகர்ந்த உணர்வுகள் உயிரில மோதும் பொழுது அது உணர்ச்சிகளா மாறுது. நுகர்ந்த உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி நம்ம கிட்ட உமிழ்நீரும் சுரக்குது. நமக்குள்ள சுரந்த உமிழ்நீர் நம்மளோட சிறுகுடல்ல கலக்குது. நீங்க சங்கடமா இல்லனா சலிப்பா இருந்து சாப்பிட்டு பாருங்களேன், அது சரியா ஜீரணமாகாது. ரொம்ப வேதனையோடையும் வெறுப்போடையும் இருந்தீங்கன்னா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வோட அணுக்கள் சோர்வடைஞ்சிடுச்சுன்னா சாப்பாடு அப்படிங்கிற ஞாபகமே இருக்காது. ஒருவர் அவரோட வீட்டுல உள்ளவங்களோட கோபிச்சுக்கிட்டு இல்லனா முறைச்சுக்கிட்டு படுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு பசியே தெரியாது. ஏன்னா வேதனை இல்லனா வெறுப்போட உணர்வின் தன்மை கொண்ட உமிழ்நீர் உள்ள போன உடனேயே அது உடல்ல இருக்கக்கூடிய அணுக்களை மயக்கம் அடைய செஞ்சிடும். இதையும் மீறி சாப்பிட்டாங்க அப்படின்னா அது ஜீரணமாகாது, நோய்களை தான் கொண்டு வரும். அப்படின்னா வேதனையான உணர்வுகளால உடலுக்கு நோய் தான் வருது. இதத்தான் கீதையில நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. நாம எண்ணக்கூடிய எண்ணங்களோட உணர்வின் சத்தை நம்மளோட கண் இந்த காற்றுல இருந்து நுகர்ந்தெடுத்து நம்மளோட உடல்ல இணைக்குது. நாம நுகர்ந்த உணர்வுகள் உயிரோட மோதிய உடனேயே நமக்குள்ள உணர்ச்சிகளை உண்டாக்குது, உமிழ்நீராகவும் அது மாறுது. நாம நல்ல சந்தோஷமான எண்ணங்களை எண்ணினோம் அப்படின்னா உமிழ்நீர் அங்க சுரக்கும். அது நம்மளோட உடலை உற்சாகம் அடைய செய்யும், உணவுகளை நல்லா ஜீரணிக்கவும் செய்யும். நம்மளோட குருநாதர் அருளிய மெய் உணர்வுகளை இப்ப நாம தெரிஞ்சுக்கிட்டா இது தெளிவா விளங்கும். கோச்சிக்கிறது நாம கிடையாது, சங்கடப்படுவது நாம கிடையாது, சலிப்படைகிறது நாம கிடையாது, ஏன் வெறுப்படைகிறது கூட நாம கிடையாது. சந்தர்ப்ப வசத்தால நுகர்ந்த உணர்வுகள் தான் நம்மளை இயக்குது அப்படிங்கிறத நம்மால புரிஞ்சுக்க முடியும். அதனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தீமைகளை முடிஞ்ச வரைக்கும் நீக்கி நாம நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கணும். அதனாலதான் நம்மை அறியாம வரக்கூடிய தீமைகளை நீக்குவதற்கு நமக்கு ஒரு ஆயுதம் வேணும் இல்லையா? அதுக்குத்தான் ஆத்ம சுத்தி அப்படிங்கிற ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. தீமைகள் எல்லாவற்றையுமே வென்றது துருவ நட்சத்திரம். அதனால நாம அந்த துருவ நட்சத்திரத்தை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரொளிய நாங்க பெறணும், அதற்கு அருள் புரிவாய் ஈஸ்வரா அப்படின்னு எண்ணி ஏங்கி தியானிக்கணும். அப்போ நம் கண்கள்ல இருக்கக்கூடிய கருவிழிகள் துருவ நட்சத்திரத்தோட பேரொளியின் உணர்வை கவர்ந்து நமக்குள்ள பதிவாக்கம் செய்யுது. துருவ நட்சத்திரத்தோட பேரருளோட உணர்வுகளை உமிழ்நீரை கரைச்சு உங்களோட வாயில நல்ல சுவையான நிலைய உருவாக்கும். அது உங்களோட ஆகாரத்தோடையும் கலக்கும், இரத்தமாவும் மாறும். அதன் வளர்ச்சியில அறியாது சேர்ந்த தீமைகளையும் அது துடைக்கவும் செய்யும். நமக்குள்ள தெளிந்த ஞானத்தை அது உருவாக்கி நாம மகிழ்ச்சியா வாழும் நிலையையும் அது உருவாக்கி தரும். அத்தகைய நிலைகள் கிடைக்கும் பொழுது உங்களுக்குள்ள மிகவும் சக்தி வாய்ந்தவங்களா நீங்க மாறி இருப்பீங்க. மாமகரிஷி ஞானகுரு வேணுகோபால் சுவாமிகள் அருளியது.